ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? எல்லாருக்கும் ஆடி பண்டிகை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பண்டிகை இன்றைக்கி எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மேலாக ஒன்று பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முதல் நாளே பார்த்திங்கன்னா சாணி எல்லாம் மொழிகி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்த நாளுக்கு காலையில் எழுதி மேலாக பெருக்கி தெளிட்டு பார்த்திங்கன்னா மழை வேறு கொஞ்சம் வர மாதிரி இருந்து பயந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா மழை இல்லை, அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு தூறல் காலையில் பேஞ்சு விட்டுருது. இப்போ பார்த்திங்கன்னா முதல் நாள் இது பண்ணிவிட்டு காலையில் கோலமெல்லாம் போட்டுட்டு மாவளை தோரணமெல்லாம் கட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மழையும் இருந்தது. பெருசாக பார்த்திங்கன்னா வரும்னு நினச்சா ஆனால் வரல. சாணி இல்லாமல் அதனால தான் பார்த்திங்கன்னா முதல் நாளே நாங்கள் பயந்து தான் முழுகிட்டு ஆடி பண்டிகை சாணி முழுகாமல் இருக்கக்கூடாது. சாணி முழுகி எல்லாமே போட்டு அடுத்து காலையில் கொஞ்சம் முல்லை எழுந்து கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுவாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு காலையில் குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அது பண்ண ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் சுவாமிக்கு 2 இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெத்தலை பார்க்க பழம்லாம் வச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆடி பண்டிகை ஆடி மாதம் ஃபுல்லாகவே ஸ்ரீதேவின்னு வைப்போம். அது பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சு ராமாயணம் புக்கு மாதிரி என்ன சுவாமிகள் புக்கு இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு கலசத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜலம் அதில் மஞ்சப்பொடி போட்டுட்டு மேலே மாவில கொஞ்சம் வச்சு அதில் சில்லறை பைசாலாம் வச்சு வைப்போம். அது டெய்லி அந்த ஜலத்தை குளிச்சுட்டு மாற்றிடுவோம். ராமாயணம் படிப்பா சில பேர். நான் பார்த்திங்கன்னா டெய்லி லலிதா சஹஸ்ரநாமெல்லாம் டெய்லி இந்த மாதம் ஃபுல்லாகவே உட்காந்து படிக்கிறது. அப்படி நம்ம டெய்லி இந்த சொம்பு ஜலத்தை மாற்றிட்டே இருக்கணும். இதுதான் இன்றைக்கி ஆடி மாதத்தில் இது பண்ணுறது நம்ம வழக்கம். எப்பயுமே அது எங்கள் மாமியார் எப்பயுமே பண்ணுவோம். அதே நானும் தொடர்ந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ காலையில் குளிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் சுவாமியோட இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். அதுவும் முடிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி நான் பாயசம் வைக்கிறதா வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு முருங்கைக்காய் எல்லா காயுமே போட்டுட்டு பரங்கைக்காய் அவரைக்காய் நம்ம மாடியிலேருந்து எடுத்திருந்தேன். டெய்லி நான் காமிச்சிருப்பேன் லைவ் போடும்போது. தொடர்ந்து நம்மளோட லைவும் பார்த்துட்டே வாங்க. 4 to 5 லைவ் போடுறேன். அவரைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கைக்காய் எல்லாமே போட்டு ஒரு சாம்பார் அரைச்சி விட்ட ஒரு சாம்பார். சிம்பிள் தான் சமையல். கேரட், பீன்ஸ் கறி, பருப்பு, இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ நம்ம அங்கே குக்கிங் யூடியூப் கிச்சனில் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயும் சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணி நம்ம இங்கே பாயசம் வைக்கிறதுக்காக இங்கே அது எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். பாயசத்துக்கு தேவையானதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று மேலாக பார்த்துருங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய், முந்திரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் அரிசி பருப்பு தேங்காய் பால் பாயசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அரிசி பருப்புமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கர்லேயே வச்சாச்சு. அப்படியே இப்போ எப்படி பாயசம் வைக்கிறது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்து நம்மளோட ஒன்று அப்படியே வரும். தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்து நம்ம வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் அப்படியே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆடி பண்டிகை ஸ்பெஷல் ஆகிட்டு நம்ம வீட்டில் பூஜை எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பெஷலாக நம்ம என்ன சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாயசம் தான் வைக்க போகிறோம். அரிசி பருப்பு தேங்காய் பால் கரைச்சி விட்டு அரிசி பருப்பு தான் இன்றைக்கி தேங்காய் பால் பாயசம் வைப்பா. இன்றைக்கி மெயினாக ஆடியை நம்ம வரவேற்கிறதுக்கு சந்தோஷமாக அம்பாலோட பண்டிகைலாம் வரிசையாக ஆடி பண்டிகை வரிசையாக ஒன்றுனா வரும் இல்லையா? இப்போ அம்பாவை வரவேற்கிறதுக்காக இன்றைக்கி தேங்காய் பால் பாயசம் வைப்பான். நான் அரிசி பருப்புமா போட்டு குக்கரில் நல்லா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பைத்தப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் நான் பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் கூட இது பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நேரம் இல்லாதனால நான் பவுடராகவே எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா 2-3 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு ஒரு 3 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் ஸ்வீட் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. என்னோடய வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்படி எடுத்துருக்கேன். கொஞ்சம் நெய், கொஞ்சம் முந்திரி நம்ம கரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் ப்ரெஷர் நல்லா அடையினதுக்கப்புறமா இதில் சாதமும் பருப்புமா வேக வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு தேங்காய் பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் அடைக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்து இந்த பக்கம் தேங்காய் பாலும் கரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நான் இந்த வெள்ளத்தை இதில் போடுறேன். நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். இந்த பக்கம் தேங்காய் பால் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேங்க. ஒரு சைடு இது நல்லா கெட்டியாகவே கரைச்சிப்போம். தேங்காய் நீங்கள் அரைச்சி பால் எடுத்து கூட வைக்கலாம். இதே மாதிரி நான் ரெடிமேடாக பால் தேங்காய் பால் கிடைக்கிறதுனால பவுடர் கிடைக்கிறதுனால
கரைச்சி வந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டுட்டு இப்படியே வச்சோம்னா இது அப்படியே நல்லா கட்டாயம் ஆகிட்டு நம்ம கரையிறது சரிமா இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுப்போம். வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கூட போடலாம். நல்ல வெள்ளம் வந்தால் நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கலாம். அதில் வந்து கல் மண் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம வடிகட்டி போடுறது நல்லது. எப்போவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு நம்ம வந்து பாயசத்துக்கு போடுறது எதுவுமே நல்லது. ஏன்னா எப்போயுமே வந்து கொஞ்சம் ஏதாவது கல் வச்சு தும்ப எல்லாமே வந்து இருக்கும். வடிகட்டிக்கிறது நல்லது. நல்லா கரையிட்டோம். கரைச்சிட்டு வடிகட்டிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிக்கிட்டு நான் வந்து இதில் வந்து வடிகட்டிக்கிறேன். இதை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சோம்னா கட்டாயெல்லாம் இல்லாதக்கு நல்லா வந்து கலர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் தேங்காய் பாலை தண்ணி விட்டு அப்படியே வச்சுட்டேன். தேங்காய் பாலுக்கு இந்த பக்கம் தேங்காய் பாலும் வந்து ரெடி பாயசத்துக்கு. இதுவும் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ரெடி. இப்போ இந்த பக்கம் முந்திரி வந்து நம்ம வறுத்து நடுவோம். நெய் வந்து காஞ்சிச்சு. முந்திரி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட இப்போல்லாம் கட் பண்ணி கூட போடலாம். இது பாயசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து முந்திரி வந்து எடுத்து பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா நம்ம முந்திரி வந்து ரெடியாக எடுத்து இந்த ஸ்டில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாயசெல்லாம் ரெடியாகி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரெஷர் அடங்கிட்டு பார்த்துட்டு பாயசத்துக்கு வந்து தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட சாதமும் பருப்பும் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நான் அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து இதில் வந்து மாற்றிட்டேன். இதுலேயே வந்து நம்ம பாயசம் வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ இதை ஒன்று நல்லா உழைய நல்லா வெள்ளைக்கு நல்லா வந்து கலரி விட்டுட்டு நம்ம வெள்ளைப்பாக விட்டுட்டு போகிறோம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வடியை கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பாக வந்து இதில் சேர்த்துருவோம். வெள்ளைப்பாலையும் சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுருக்கோம். நல்லா வந்து சேர்ந்து நல்லா அதை கொதிக்கட்டும். கடைசியில் ஏலக்காய் போடணும். ஏலக்காய் வந்து சேர்ந்து ஒரு கொதி நல்லா வரணும். கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வேணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கொதிக்கிறது. நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லாவே கொதிக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த நான் ஒரு ஸ்பூன் கூட நெய் வச்சுருக்கேன். இந்த நெய்யை வந்து விட்டுக்கிறேன். வேணும்னா விட்டுட்டா போதும். உங்களுக்கு பிடிக்கும்னா எங்களுக்கு வந்து நெய்யோட வாசனோட நல்லா இருக்குங்கிறதுனால நெய் வந்து விட்டுக்கிறேன். அதையும் போட்டுக்கிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா தேங்காய் பால் விட்டு வேண்டியதான். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கோங்கள. இப்போ நான் ஏலக்காய் பொடி போட்டுருக்கேன். போட்டுட்டு ஒன்று கலரிட்டு இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை விட்டுக்கலாம். தேங்காய் பாலை வந்து விட்டுனாச்சு. விட்டுட்டு ஒன்று நல்லா கலரி விட்டுப்போம்.
தேங்காய் பால் விட்டதுக்கப்புறமா ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம். நல்லா அது எல்லாமே கரைஞ்சி ஒரே கொதி வரட்டும். இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி தேங்காய் நீங்கள் என்ன வறுத்து வச்சுருக்கீங்களோ அதை வந்து போட்டுக்கணும். நம்மளோட தேங்காய் பால் பாயசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நான் வந்து இந்த முந்திரியை வந்து போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஒன்று விட்டாச்சு. அப்படியே ஒரே கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர், நான் 1/2 டம்ளர் பருப்பும் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் வந்து பைத்தம் பருப்பு வந்து போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நல்ல திதிப்பு வெல்லமாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 3 வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தேங்காய் பால்லாம் வேறு நம்ம பண்ணுறோம், அதனால் வந்து அரிசி பருப்பு எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஸ்வீட்டாக கொஞ்சம் இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் 3 டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. ரொம்ப சூப்பரான அரிசி பருப்பு தேங்காய் பால் பாயசம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நம்ம ஆடி வரவேற்கிறதுக்காக இன்றைக்கி தேங்காய் பால் பாயசம் வந்து வச்சுருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிடுது. ஒரே கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதே நான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து தேங்காய் பால் அதாவது அரிசி தேங்காய் விட்டு அரைச்சிட்டு அதே நல்லா நம்ம குறிக்க அதிலே நம்ம பால் வந்து வச்சுருக்கோம். பாயசம் வந்து நம்ம பணம் வந்து வச்சோம். இந்த வருஷம் வந்து முக்கியமாக தேங்காய் பால் வேணும் அது பாயசத்துக்கு அன்றைக்கி. அதனால இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் இதை வந்து எடுத்துகிட்டுருக்கேன். போன வருஷம் நம்ம தேங்காய் பால் பாயசம் வெறும் தனியாக தேங்காய் பால் அரிசி அரைச்சி வச்சுருக்கோம். நம்மளோட சேனலில் வந்து பார்த்தா தெரியும். நம்மளோட தேங்காய் பால் விட்டு எல்லாமே சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. அரிசி பருப்பு தேங்காய் பால் பாயசம் ஆடி பண்டிகை சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பாயசம் தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து ஆடி வெள்ளி எல்லா ஃபங்க்ஷனும் வந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வரும். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.